தரும் தாயே வந்து எங்கள் இல்லம் நிறைவாய் அமர்வாயே மகாலட்சுமி தாயே மங்களம் தருவாயே மனதில் மகிழ்ச்சியை என்றும் பொழிவாயே வெள்ளிக்கிழமை பூஜை செய்வோம் விளக்கேற்றி உன்னை தொழுவோம் மஞ்சள் குங்குமம் வைத்து அழைப்போம் மகாலட்சுமி உன்னை வணங்குவோம் தருவாய் வளமும் தருவாய் வாழ்வில் இன்றும் நலமும் தருவாய் குடும்பம் செழிக்க அருள் புரிவாய் குலம் தழைக்க துணை வரலட்சுமி தாயே வரம் தரும் தாயே வந்து எங்கள் இல்லம் நிறைவாய் அமர்வாயே தாமரை மலரில் வீற்றிருப்பாய் தங்க ஒளியுடன் காட்சி தருவாய் அன்புடன் உன்னை அழைத்திடுவோம் அருளுடன் எங்கள் இல்லம் दीर्घायुष्मंसमितिरस्तु दीर्घमायुः दीर्घशुमंगली भव பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கோமா. இந்த அரிசியை ரெண்டு கையிலையும் இந்த கையில கொஞ்சம் வலது கையில கொஞ்சம் இடது கையில கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. கையை மூடிக்கிங்க. கையை மூடிட்டு தலையில குட்டிக்கணும். அப்படியே நேராவே குட்டிக்கலாம். ஓம் சுக்லம் சர்வவிக்ன உபசாந்தயே. நேராவே குட்டிக்கலாம். நேராவே நான் சொல்றவரையும் நீங்க குட்டிக்கலாம். அதுக்கடுத்து இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சுக்கணும். இடது கை கீழே வலது கை மேலே வலது தொடையில வச்சுக்கணும். வலது தொடையில வச்சுக்கணும். இந்த பாருங்க எப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். இந்த பாருங்க எப்படி வச்சுக்கணுமா. இந்த பாப்பா வச்சுக்கிட்டு இந்த இடது கையை மட்டும் கொஞ்சம் விரிச்சாப்புல வச்சுக்கணும். பாப்பா என்ன வித்தியாசம் தெரியல. அப்படியே மூடிண்டியா இந்த கையை இது மேல வைங்க. திருப்பணும். பழக்கத்துல சோத்து கைன்னு வந்துருச்சு. வலது கை மேல இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும். வச்சுட்டோமா. மமோபாத்த சமஸ்த துரி தக்ஷய துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ சிவசம்பாக்யாய கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராக்யாய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः துதியவராத்தே ஸ்வேதவராககல்பே வைவஸ்வத मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारुण्यां शताब्दे अस्मिन् वर्तमाने विभगारिके प्रभवादीनां षष्टिः संवत्सराणां मध्ये श्री पराभवनाम संवत्सरे दक्षिणायने वरुसऋतौ सिंहमासे शुक्लपक्षेऽध्यायां पुण्यदिनौ वासरः मृदुवासर संयुक्तायां नवमी तिथीयायां अनुषा नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यायां वरलक्ष्मी व्रत पूजा आरंभ काले महागणपति पूजा अध्यगस्य. இந்த கையில வச்சிருக்க அரிசி இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையார் மேல போட்டுருங்க. கையில வச்சிருக்க அரிசியை வலது கையிலேயே போட்டு ரெண்டு அரிசியும் ஒன்னா சேர்த்துங்க. ரெண்டு அரிசியும் ஒன்னா சேர்த்து மகா கணபதி நமஹ சமர்ப்பயாமி. பக்கத்துல தண்ணி வச்சிருக்கோமா, தண்ணி வச்சிருக்கீங்கல்ல. महागणपति नमः अर्घ्यं समर्पयामि. महागणपति नमः आचमनीयं समर्पयामि. महागणपति नमः स्नापयामि. महागणपति नमः स्नानान्तरमाचमनीयं समर्पयामि.
5 தடவை விட்டுட்டோம்னா அரிசி மஞ்சள் அரிசி எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க. மஞ்சள் அரிசி 2 எடுத்துங்க. மகா கணபதி நமகா வஸ்திரார்த்தம் அட்சதான சமர்ப்பயாமி. கொஞ்சம் மஞ்சள் அரிசி எடுத்துங்க. உபவீதார்த்தம் அட்சதான சமர்ப்பயாமி. அடுத்தது பிள்ளையாருக்கு கிழக்கமா பார்த்து சந்தனத்துல பொட்டு வைங்க. மகா கணபதி நமகா திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமே. பிள்ளையாருக்கு கிழக்கமா பார்த்து சந்தனத்துல ஒரு பொட்டு வைக்கலாமா? மகா கணபதி நமகா கந்தாந்தாரயாமே. குங்குமம் வைங்க. மகா கணபதி நமகா கந்த சோபரி அரிகா. ஓம் ஹாம் ஏகதந்தாய நமகா. ஓம் ஹாம் கபிலாய நமகா. ஓம் ஹாம் கஜகர்ணிகாய நமகா. ஓம் ஹாம் லம்போதராய நமகா. ஓம் ஹாம் விகடாய நமகா. ஓம் ஹாம் விநாயகாய நமகா. ஓம் ஹாம் ஷில்ப விநாயகாய நமகா. ஓம் ஹாம் மாணிக்ய விநாயகாய நமகா. ஓம் ஹாம் நர்த்தன விநாயகாய நமகா. ஓம் ஹாம் சக்தி விநாயகாய நமகா. ஓம் ஹாம் கற்பக விநாயகாய நமகா. ஹரித்ரா பிம்பே மகா கணபதி நமகா நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அப்படியே ஊதுபத்தி இந்த விளக்கை ஏத்திக்கங்களேன். சிட்டி விளக்கை ஏத்திக்கங்க. சிட்டியை ஏத்திடலாமா? சிட்டியை ஏத்திக்கலாம். அந்த சிட்டி விளக்கு மகா கணபதி நமகா தூபமாக்ராபயாமி. தூபோயம் சமர்ப்பயாமி. அப்படியே அச்சு வெள்ளம் வச்சிருக்கோமா இல்லையம்மா? பக்கத்துல அச்சு வெள்ளத்தை நீர் விழாவே பிள்ளையாருக்கு காட்டணும். அச்சு விழாவிலையா அச்சு வெள்ளம், அச்சு வெள்ளத்தை வெத்தலை பார்த்து அச்சு வெள்ளம் அதை நீர் விழாவி காட்டணும். நைவேத்தியம் பண்ணணும். மாந்தலையோ ஸ்பூன்லையோ தண்ணி எடுத்துட்டு அந்த வெள்ளத்தை தொட்டு வெத்தலை பார்த்த தொட்டு பிள்ளையாருக்கு காட்டணும். வெத்தலையை தொட்டுக்கணும், வெத்தலை பார்த்த தொட்டுக்கணும், பிள்ளையாருக்கு காட்டணும். ஓம் போர்பவசுவஹ தஸ்ஸவதிர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோ அமர்தோபஸ்ரமசி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் தியானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. பிரம்மணி மாமித்வாய குலோபகாரம் நிவேதயாமி. தாம்பூலம் நிவேதயாமி. சமஸ்த சகல உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலை பாக்குல ₹1 சில்லறை இருந்தா வச்சுக்கோங்க. பிள்ளையார் பக்கத்துல வெத்தலை பாக்குல ₹1 சில்லறை சமர்ப்பயாமி. சமஸ்த சகல உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அப்படியே சூடத்தை ஏத்திக்கணும். தாம்பாளம் இருக்காமா? எல்லாரும் சூடத்தை ஏத்திக்கலாம். எல்லாரும் சூட ஏத்திக்கலாம். அப்படியே பிள்ளையாருக்கு காட்டலாம். மணி இருந்தா மணி எடுத்து அடைச்சிக்கலாம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி அன்னாதந்தி பிரச்சோதயாத். மகா கணபதி நமகா கற்பூர நீராஞ்சனம் தர்சயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா. வச்சு கண்ணில் ஒத்திக்கிங்க. கீழே வச்சு கண்ணில் ஒத்திக்கிங்க. கண்ணில் ஒத்திக்கிங்க. மஞ்சள் அரிசி கொஞ்சம், பூ கொஞ்சம் கையில் எடுத்துங்க. அப்படியே சொல்றத மட்டும் கூட சொல்லுங்க. கணபதி என்றிட கலந்தும் பல்வினை. கணபதி என்றிட காலனும் கைதொழும். கணபதி என்றிட கர்மம் ஆதலால்
கணபதி என்றிட கவலை தீருமே. பாலும் தெளிதேனம் பாகும் பருப்பம் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மகா கணபதி நமஹ. என் பிள்ளையார் மேல போட்டுருங்க. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பிள்ளையார தொட்டு கும்பிட்டுங்க. அடுத்தது குத்துவிளக்குக்கு நம்ம பூஜை பண்ண போறோம். குத்துவிளக்கு தான் நமக்கு இன்னைக்கு. குத்துவிளக்கு வந்து என்னது? லட்சுமியினுடைய ஒரு ஸ்வரூபம், மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். வரலட்சுமின்னா, வரலட்சுமின்னு ஒரு சாமி இருக்கான்னு கேட்க வேண்டாம். கேட்கின்ற வரத்தை தரக்கூடியவள் லட்சுமி அப்படிங்கிறதுனால இந்த விரதத்துக்கு என்ன வேறு? வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றோம். கேட்கின்ற வரம், கேட்காததையும் கொடுக்கக்கூடியவளாம். அதனால நாம குத்து விளக்குக்கு பூஜை பண்ணும்போது யாரை நினைச்சுக்கணும்? வரலட்சுமியை நினைச்சுக்கணும் மனசுல. இந்த பூஜை எதுக்காகன்னா நம்ம நீண்ட ஆயுள், நீண்ட காலம் நம்ம தீர்க்க சுமங்கலியா இருக்கிறது. நம்ம குடும்பத்துல கல்யாணம் ஆகாத ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா குழந்தை பாக்கியம். நமக்கு வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழல், வீடு கட்டிட்டு இருக்கோம், அதுல ஏதாவது தடைகள் ஏற்பட்டா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி அந்த காரியத்தை சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது போல நிறைய மனசுல என்ன தோணுதோ இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதலை, இவர் கொடுக்குற கயிறு நாங்க கோயில்ல இருந்து கொடுக்குறோம், நீங்க அதை கையில கட்டிக்கலாம். தெரியுதா? சரி, இனி ஆரம்பிச்சிருவோம். முதல்ல அரிசி, மஞ்சள் அரிசி கையில எடுத்துங்க. மாதிரி தலையில குட்டிக்கலாம். தலையில குட்டிங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பூர்வ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் வத்சவதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோ. இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சுக்கலாம். முதல் மாதிரி தொடையில வச்சுக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேல. மமோ பாக்த சமஸ்த துனி தக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ சிவசம்போக்யாய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः துதிய பரார்த்தே ஸ்வேதபராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதம லக்ஷ்மீ நமः ஆவாகயாமி. மகாலட்சுமி நமः ஆசனம் சமர்ப்பயாமி. கண்ணை எடுத்துக்கணும். கண்ணி ஆண்களையோ நீங்க என்ன பண்ணணும்? கண்ணை எடுத்து அந்த குத்து விளக்கோட காலில் விடுங்க. மகாலட்சுமி நமः பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி. மகாலட்சுமி நமः அர்த்தியம் சமர்ப்பயாமி. மகாலட்சுமி நமः ஆஜமனியம் சமர்ப்பயாமி. மகாலட்சுமி நமः ஸ்நாபயாமி. மகாலட்சுமி நமः ஸ்நானாந்தரமாஜமனியம் சமர்ப்பயாமி. அதை வச்சிருங்க. அதை வச்சுட்டு அரிசி எடுத்து போடுங்க. மகாலட்சுமி நமः வஸ்திரார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. மகாலட்சுமி நமः உபவீதார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. மகாலட்சுமி நமः திவ்ய பரிமள சந்தனத்துல ஒரு பொட்டு வைங்க. கிழக்கமா பார்த்து குத்து விளக்குல ஏற்கனவே நான் வச்சிருக்கேன் அப்படின்னாப்புல திரும்ப வைக்கலாம். திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமி. கந்த சோபரி ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி. மாலிகாராட்டம் புஷ்பைக்கு பூஜையாமி. பூ எடுத்து வச்சுங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. எல்லாரும் விளக்கு ஏத்தலாம். முதல்ல விளக்கு ஏத்துனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி இல்லைன்னா சூடத்துல ஏசா நுனிக்கு விடுங்க. அந்த நுனி பகுதியில
குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா பூ எடுத்துக்கலாம். உதிரி பூ இருந்தா உதிரி பூவால அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்துல அர்ச்சனை பண்ணும்போது குத்து விளக்குக்கு கிழக்கு ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலையில குங்குமம் போடுங்க. குத்து விளக்குக்கு கிழக்க ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையில அந்த குங்குமத்தை போடுங்க. குங்குமத்தினால அர்ச்சனை பண்றவங்க, பூவுனால அர்ச்சனை பண்றவங்க அப்படியே நீங்க பாட்டுல போட்டு இருக்கலாம். அந்த கால் பகுதியில போடலாம். எல்லாருக்கும் காதல விழுகுதா சொல்றது? பாதோ பூஜையாமே மகாலட்சுமி நமக, குல்பௌ பூஜையாமே இந்திராஜை நமக, ஜங்கே பூஜையாமே சண்டிகாஜை நமக, ஜானோனி பூஜையாமே ஸ்ரீராப்திதனயாஜை நமக, ஊரு பூஜையாமே பீதாம்பரதாரிண்யை நமக, கடிம் பூஜையாமே சாகர சம்பவாஜை நமக, குக்யம் பூஜையாமே நாராயண பிரியாஜை நமக, சந்திரவதனாஜை நமக, வக்ரம் பூஜையாமே சஞ்சலாஜை நமக, சுபகம் பூஜையாமே. நமக தீப்தாஜை நமக, லோகசோக விநாசின்யை நமக, பரித்யாஜை நமக, கருணாஜை நமக, லோகமாத்ரே நமக, பத்மப்ரியாஜை நமக, பத்மகஸ்வாஜை நமக, பத்மாஸ்யை நமக, ஓம் சுபப்பிரதாஜை நமக, ஓம் வரலட்சுமியை நமக, வசுப்பிரதாஜை நமக, சுபாஜை நமக, हिरण्यप्रकारकायै नमः, समुद्रतनयायै नमः, दयायै नमः, मायै नमः, मगाकार्यै नमः, ब्रह्मा विष्णुशिवात्मिकायै नमः, गणकायै नमः, भुवनेश्वर्यै नमः, पद्मसुन्दर्यै नमः, पद्मोद्भवायै नमः, पद्ममुख्यै नमः, पद्मनाभप्रियायै नमः, रमायै नमः, पद्मराधारगायै नमः, देव्यै नमः, पद्मिन्यै नमः, पद्मगन्धिर्यै नमः, पुण्यगन्धायै नमः, शुक्रपुष्ट्यै नमः, शिवायै शिवगन्ध्यै नमः, सत्यै नमः, विमलायै नमः, विश्वजनन्यै नमः, दुष्ट्यै नमः, दारिद्र्यनाशिन्यै नमः, शान्तायै. பூஜை பண்ணல, அதுக்குள்ள விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெத்தலைவாக்கு போட்டு வெளியில வந்து உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு கேட்கிறான். மகாலட்சுமி கேட்கிறான், அப்படி வெளியில வந்து வெத்தலைவாக்கு விட்டு உட்கார்ந்துருக்கலாமா? உட்காரப்படாதே அப்படின்னோன்னா, நானே ராணி, இந்த நாட்டுக்கு சகல அதிகாரமும் எங்களிடத்துல இருக்கு, என்னைய பார்த்து நீ இந்த வார்த்தையை சொல்றேன்னு சொல்லி பலாத்து கண்ணத்துல அறிஞ்சிட்டா. யாரு? கரச்சந்திரிக்கா அறிஞ்சிட்டா. அரைஞ்ச உடனே அந்த அறையை வாங்கிட்டு, சரி சுவாமியை மதிக்க தெரியல, சுவாமிக்கு சரியான பூஜையை பண்ணல, இப்படிப்பட்டவளுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறத அவ என்ன பண்றா, அந்த மகாலட்சுமி, ஏன்னா மகாலட்சுமிங்கிறவ செல்வத்துக்கு அதிபதி. அதனால அவ என்ன பண்றா, சிறிது காலம் கழிச்சு அந்த அரண்மனையில அந்த வசதிகள் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது. ஏதோ ஒரு காரணத்தினால தெய்வம் நினைச்சா அந்த பகுதியில மழை இல்லாம பண்ணலாம். மகாராஜா என்ன பண்ணுவாரு, அரண்மனையில இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பார். அப்படி செலவு பண்ணிட்டே இருக்கும்போது அரண்மனையில என்ன குறையுது, வருமானம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு முடியாம போது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடுறான். யாரு? அந்த கரச்சந்திரிக்கா. அப்ப இத கேள்விப்பட்ட அங்கிருந்து அவ பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அம்மா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கா, நம்ம ஏதாவது உதவி செய்து அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவ அங்கிருந்து வரா. அப்ப அந்த பொண்ணுகிட்ட இவ என்ன சொல்றா, நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம்,
அப்படின்னு சொல்றா. அப்ப நான் உனக்கு எந்த உதவியும் செய்யல, ஆனா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் போது என்னன்னா, ஆவணி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற நோன்பு வரும். அந்த நோன்பை நீ சரியான முறையில கடைபிடிச்சேன்னா உனக்கு பழையபடி அந்த செல்வ நிலை வந்துடும். நீ அதை சரியான முறையில கடைபிடிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி தன்னோட அம்மாவுக்கு அந்த பொண்ணு சொல்லித்தரான். இதை நீ தொடர்ந்து 2-3 வருஷம் கடைபிடி, உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பழைய நிலைக்கு நீ வந்துடுவ அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றா, அவளுக்கு சொல்றான். சொன்ன அதுபடி அவன் நடக்கிறான். யாரு? அம்மா கரச்சந்திரிக்கா. அது போல தான் பொண்ணு என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடக்கிறா. அவளுக்கு திரும்பவும் பழைய அந்த செல்வங்கள் எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சு பழைய நிலைமைக்கு திரும்ப அந்த வசதியான ஒரு நிலைக்கு அவ வந்துடுறா. அப்பதான் அவளுக்கு அந்த விரதத்தோட அருமை தெரியுது. வரலட்சுமி பண்டிகைன்னா எப்பேற்பட்ட பண்டிகை. ஏன்னா இந்த பண்டிகை பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொன்னது. பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் சொல்றார், சிவபெருமான் சொல்றார், இந்த உலகத்துல சுமங்கலிகளா பிறந்த நாமெல்லாம் எந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது கடைபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்றார். என்ன சொல்றார்? இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய வரலட்சுமி பண்டிகை யார் ஒருத்தர் நல்ல சிரத்தையா காலையில இருந்து நாமெல்லாம் உபவாசம் எதுவும் சாப்பிடாம இந்த பூஜை விளக்குல எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திக்கமா, அதுதான் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்திக்குங்க பண்ணிட்டு மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா நம்ம விரதத்தை முடிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த விரதத்துல நாம பல கோரிக்கைகளை ஆண்டவன்கிட்ட வைக்கணும், பிரார்த்தனைகளை ஆண்டவன்கிட்ட வச்சு நமக்கு முதல்ல என்ன கிடைக்கணும்? மழை கிடைக்கணும். இந்த ஊர்ல மழையே இல்லாம எல்லாரும் ஆடு மாடு முதற்கொண்டு மனுஷாவல்லையும் எல்லாரும் கஷ்டப்படுறோம், அனைத்து ஜீவராசிகளும் கஷ்டப்படுறோம். அதனால அந்த மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாரும் சௌக்கியமா. நோய் தான் நம்ம குஷ்ட நோய்னு சொல்றான். அது மாதிரி அவனுக்கு ஒரு குஷ்ட நோயை ஏற்படுத்தி விட்டுறா பார்வதி. அப்ப அவன் ரொம்ப என்ன பண்றான், பார்வதி கிட்ட மன்றாடி கேட்கிறான், இந்த நோய் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா. அப்பதான் அவளும் சொல்றான், இது மாதிரி ஆவணி மாதத்துல வரக்கூடிய வரலட்சுமி பண்டிகைய நீ அன்னைக்கு விரதம் இருந்து வரலட்சுமியை நீ பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா அந்த நோய் உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லும்போது இதை ஆண்களும் கடைபிடிக்கலாம், பெண்களும் கடைபிடிக்கலாம் அந்த விரதத்தை. ஆனா நம்ம எல்லாருமே பெண்கள்கிட்டே விட்டுறோம். எல்லா விசேஷங்களும் பெண்களே. நாம தான் எல்லா விசேஷங்களும் உட்கார்ந்துக்கிறோம். ஏன்னா மற்ற ஆம்பளைங்களுக்கு வேலை ஜாஸ்தி. நான் அங்க போனேன் இங்க போனேன் என்னாலாம் உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு பொறுமையா யாராவது உட்கார்ந்துருப்பாங்களா? உங்களை தவிர வேற யாரும் முடியாது. அதனால நான் பெண்களா பிறந்தவர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் தேவை, அவசியம் பொறுமை தான். ஏன்னா கரச்சந்திரிக்காவுக்கு அந்த பொறுமை இல்லாதனாலதான் அவ என்ன பண்ணிட்டான், மகாலட்சுமிய கன்னத்துல அறந்துட்டான். அதனால அந்த ஒரு பெரிய பிரச்சனை தான். அவர் தன்னுடைய செல்வாக்கெல்லாம் இழந்துட்டு ரொம்ப வறிய நிலைக்கு போயிட்டான்னு நம்ம இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. வரலட்சுமி பண்டிகையை கடைபிடிச்ச பிறகுதான் அவன் பழைய நிலைக்கு வந்தான். ஏன் அப்படின்னா அந்த பூஜை பண்ணும்போது முக்கியம் இல்ல, இந்த கதையை கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த கதையை கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பூஜை எதுக்காக பண்றோம்? இப்பெல்லாம் யூடியூப்ல வருது. செல்லு இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா செல்லுல அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா நல்லது, தெரிஞ்சுட்டா நல்லது. சினிமா பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். நிறைய அதை பார்க்குறோம். அப்படித்தானேம்மா, பாட்டு சினிமா. ஆனா நம்ம இந்த தெய்வ காரியங்கள் கொஞ்சம் இதுல பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். இது யூடியூப்ல வரும், சொல்லுவாங்க, இந்த கதைகளும் சொல்லுவாங்க, பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்லுவாங்க, பூஜை எந்த நேரத்துல பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத நமக்கு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதவங்க நீங்க இப்ப இங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விசேஷமானது. ஒவ்வொரு வருஷமா சில பேருக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு வருஷம் அது என்ன சிரமம்னு தெரியல எனக்கு, தொடர்ந்து வரணுங்களா அப்படின்னா நமக்கு எப்ப முடியுதோ அப்பதாம வரலாம். முடியாத காலத்துல நிச்சயமா அதை பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை.
எந்த வருஷமும் நமக்கு எல்லா வருஷமும் நல்லதாவே இருக்கட்டுமே. இந்த பூஜையில உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கு ஆண்டவன் நமக்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கலாம். சில பேர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறதே ஒரு வருஷம் போனா, இந்த ஐயப்பமலை கோயிலுக்கு போகும்போது அப்படிதான் கேட்பாங்க. ஒரு வருஷம் போனா போறதுனாங்க என்ன போ, அது தொடர்ந்து 4 வருஷம் போனுங்கிறாங்க, 5 வருஷம் போனுங்கிறாங்க. அது நம்மளால முடியாது, அதுக்கு பேசாம விட்டுடலாம், அந்த வேலையெல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு இருக்க வேண்டாம். எந்த பூஜையா இருந்தாலும் நம்மளால என்னைக்கு பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணலாம். பண்ண முடியாத வருஷத்துல விட்டுடலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். தெரியுதா? அதனால பூஜைக்கு கணக்கு இல்லை, தொடர்ந்து பண்ணணுங்கிறது கணக்கு இல்லை, நீங்க விட்டும் பண்ணலாம். அது அதனால பிரார்த்தனை நீங்க இது முடியட்டும். முடிஞ்சோன்னா நோன்பு கயிறுக்கு ஒரு பூஜை பண்ணணும், நோன்பு கயிறுக்கு பூஜை பண்ணணும். ஒரு பலகாரம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால கடையில வாங்கி சாப்பிட்றத இந்த மாதிரி என்ன சாமி பேரு வரலட்சுமி. அதுதான் வரலட்சுமிங்கிறது. மேலே வந்து அதனுடைய உருவம் அதே உருவமாக தான் இருக்குது. இந்த முழுக்க உருவமாக புடவையெல்லாம் கட்டிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம். அங்கே வெறும் இந்த முகம் மட்டும் வச்சு கலசத்தில் வச்சுருக்கோம். முகத்தில் என்ன பண்ணிருக்கோம், கலசத்தில். ஒவ்வொரு சாமியுமே நம்ம பூஜை பண்ணும்போது இந்த கலசத்தில் கொண்டு வந்து நிறுத்தி தான் பூஜை பண்ணணும். அது மாதிரி கலசத்தில் நிறுத்திருக்கோம். மேலே வந்து சாமி வந்து உருவத்தோட அலங்காரம்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. மாதிரி பிரார்த்தனை பண்ண மனசில் எல்லா பிரார்த்தனையும் பண்ணுங்க. என்ன இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கங்க. அடுத்த ஒரு வரலட்சுமி பண்டிகையில் நாம் என்ன நினைச்சோமோ அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா நாம் ஏதாவது ஒரு வேண்டுதல், வளையல் வாங்கி கொடுக்குறேன், அல்லது ஒரு ஜாக்கெட் பெட்டி சுமங்கலிகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கி தரலாம், பூ வாங்கி தரலாம். இதெல்லாம் நமக்கு வேண்டுதலாக வச்சு சாமிகிட்ட பிரசாதம் கூட போட்டு நம்ம கொடுக்கலாமா, ஒரு பாயசம் அல்லது சக்கரை பொங்கல், இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல். அது நம்ம ஏதாவது தானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷம், அன்னதானங்கிறது ரொம்ப விசேஷமானது.
வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே மகாதேவி நமः கோடிமூர்த்தி நமः தனுஷ்மி பாப்பா எல்லாருக்கும் வளையல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்.